படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ விஜய் வந்து 200 கோடிங்கிறாங்க. எல்லாம் அப்பட்டமான பொய். 200 கோடியெல்லாம் இல்லை. ஒரு படத்துக்கு 300 கோடி 400 கோடி தான் வருமானம் வருது. ஆனால் இந்த விஜய், அஜித் இந்த மாதிரி ஹீரோக்கள் இருக்காங்களே, இதயமே இல்லாத ஆளுங்க. 150 கோடி இவங்க வாங்கிக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆர், சிவாஜி எல்லாம் இருந்தாங்கன்னா, எம்ஜிஆருக்கு 60களில் மிகப்பெரிய ஹிட்டு படம்லாம் வந்தது. அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 40,000. ஆனால் படம் எவ்வளோ கலெக்ஷன் வரும் தெரியுமா? 1 கோடி 1 கோடியை தாண்டும். அந்த 60களில் வந்த படங்கள் 1 கோடியை தாண்டும். ஆனால் ஹீரோக்கள் 40,000தோட போதும்பாங்க. ஏன்னா நம்மளை மாதிரி தயாரிப்பாளர்கள் சம்பாதிக்கணும், அத்தனை விநியோகஸ்தர்கள் சம்பாதிக்கணும். எல்லா வருமானத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா அவெல்லாம் எங்கே போவாங்கிற எண்ணம் எம்ஜிஆர்கிட்டம் இருந்தது, சிவாஜி கணேசன்கிட்டம் இருந்தது. அந்த காலத்து ஹீரோக்கள்லாம் தானும் வாழணும், மற்றவனையும் வாழ வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. இன்றைக்கி வர்ற ஹீரோ வந்து தன்னை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறான். 200 கோடி வாங்கிக்கிறணுங்கிறான். அப்போ தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் அவனுக்கெல்லாம் எங்கே போகுது? மற்றவனை பற்றி கவலைப்படாதவன் தான் இன்றைக்கி ஹீரோ தான். 3 நாள் தான் படம் ஓடும், வசூலை பண்ணிடுவான், முடிஞ்சு போச்சு, கதையை முடிச்சிடுவான். அப்படிப்பட்ட ஹீரோக்களே வந்து இன்றைக்கி தன்னை மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஆளுங்கன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.